மேனேஜ்மெண்ட் ஆஃப் மெனோபாஸ் பற்றி நம்ம பேசலாம். பெண்களுக்கு மாதவிடாய் நிறுத்தம் என்பது மெனோபாஸ். ஸோ மெனோபாஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா 2 years or 3 yearsக்குள்ளே வந்து அவங்களுக்கு சிம்டம்ஸ் ஆரம்பிக்கலாம். எல்லாருக்கும் சிம்டம்ஸ் வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ சிம்டம்ஸ் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு சிம்டம்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் வேரி ஆகலாம். ஸோ ட்ரீட்மெண்ட் கேன் பி டிவைடட் இன்டூ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், மெடிசன்ஸ் லைக் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அண்ட் சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ நான் ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டயட் ஷெட்யூல், அவங்களோட எக்ஸசைஸ், டைப் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணுறது அண்ட் அவங்களோட ஹார்ட் ஹெல்த்துக்காக நம்ம கார்டியோ எக்ஸசைஸ் வித் ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் ஃபார் மசில் ஹெல்த், இது எல்லாமே பண்ணால் அவங்களோட ஜென்ரல் வெல்பீயிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ லிட்டில் பிட் ஆஃப் ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் வந்து நம்ம அப்பப்போ இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அவங்களோட மசில் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கலாம். போன் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகணும்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து எப்படி பண்ணலாம், ஒருத்தர் பாடி கண்டிஷன் தகுந்த மாதிரி. சில பேருக்கு மூட்டு வலி வரலாம், அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்டட் எக்ஸசைஸ். சில பேர் ஓவர் வெயிட்டாக இருக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ எப்பயுமே ஸ்டார்ட் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ஹெவியாக பண்ணக்கூடாது. ஸ்டார்ட் வித் ஸ்லோ, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகலாம். அண்ட் எக்ஸசைஸ் ப்ரிஃபரபிளி 45 minutes to 1 hour per day ஆர் வீக்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா 150 to 180 minutes per week அட்லீஸ்ட். ஸோ இந்த மாதிரி அவங்க ஷெட்யூல் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க் அவுட்ஸ் வந்து கேன் பி டிஃப்ரெண்ட், சொன்ன மாதிரி ஒருத்தர் பாடி ஸ்ட்ரக்சர் படி. ஸோ ஸ்டார்ட் வித் வாக்கிங் ஷுட் பி பிரிஸ்க் வாக்கிங் அண்ட் கேன் டூ மைல்டு கார்டியோ எக்ஸசைசஸ். ஒரு மசிலுக்கும் வந்து நம்ம டார்கெட் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் வித் டம்பல்ஸ் அந்த மாதிரி வீட்லேயே வந்து பண்ணலாம், ஆர் ட்ரெயினர் வச்சு கூட பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அபவுட் ஒர்க் அவுட்ஸ். ஸோ ஒர்க் அவுட் ஷுட் பி கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணலைன்னா அவங்களால வந்து மோட்டிவேட்டடாக இருக்க முடியாது. நெக்ஸ்ட்டு செல்ஃப் மோட்டிவேஷன். ஸோ செல்ஃப் மோட்டிவேஷன் இருந்தால் மட்டும்தான் டயட் அண்ட் எக்ஸசைஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு மோட்டிவேஷனுக்கு வந்து ஃபேமிலியோட சப்போர்ட் ஃபுல்லாக வேணும். ஸோ ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த செல்ஃப் கேர், செல்ஃப் லவ் அண்ட் மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ ஃபேமிலி ஷுட் பி கவுன்சில்ட் regarding management of menopausal women in the family. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டயட்டில் வந்து இட் ஷுட் பி அ பேலன்ஸ்ட் மீல். ஸோ நம்ம மீலில் வந்து அதிகப்படியாக ப்ரோட்டீன், ஃபைபர் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் அண்ட் அடிஷ்னலாக விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்கணும். ஸோ ப்ரோட்டீன் ஷுட் பி த மெயின் பார்ட் ஆஃப் த மீல் அண்ட் ஃபைபர். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏஜ் ஆக ஆக வந்து அவங்களோட பாடி சிஸ்டம் கண்டிஷனும் மாறும். அதனால வந்து இந்த மாதிரி நம்ம டயட் எடுத்துக்கிட்டா அதிக வெயிட் போடுறதும் தடுக்கலாம் அண்ட் ஹெல்த்தி வெயிட் கெயின் இருக்கும். நெக்ஸ்ட் மெடிசினல் ரிக்வயர்மெண்ட்ஸ் இன் மெனோபாஸ். மெடிசினல் ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் தேவைப்படாது. ஒரு சில பேருக்கு வந்து வித் கவுன்சிலிங்கே அவங்க நல்லாயிடுவாங்க. ஸோ யாருக்கெல்லாம் கவுன்சிலிங் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக மன உளைச்சல் உள்ளவங்க, வீட்டில் அடிக்கடி ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கிறவங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இனிஷியல் டேஸில் வந்து கவுன்சிலிங் மட்டுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அலாங் வித் த பேஷண்ட், ஈவன் வித் த ஃபேமிலி members நம்ம கவுன்சிலிங் கொடுப்போம் and sometimes multiple visits of counseling also could be helpful. so counseling மட்டுமே நல்லபடியா வந்ததுன்னா உங்களுக்கு அது மட்டுமே போதுமானது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி வந்து இளம் வயதிலே, அதாவது 40 yearsலயே மெனோபாஸ் அவங்களுக்குலாம் வந்து அந்த மெனோபாசல் சிம்டம்ஸ் ஏர்லியராக வந்துடலாம். ஸோ அவங்களுக்கு மெயின் நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா போன் லாஸை வந்து டார்கெட் பண்ணுறது அண்ட் அவங்களோட ஹார்ட் ஹெல்த்துக்காக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி கொடுக்கலாம். ஸோ ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி வந்து நம்ம டிபெண்ட்ஸ் ஆன் சிம்டம்ஸ் எவ்வளோ வருஷம் வேணாலும் கொடுக்கலாம். பட் அதுலேயும் வந்து நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் ரிஸ்க் இதில் என்ன கன்சிடரேட் பண்ணணும்னா அவங்களுக்கு ரிஸ்க் ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர் இருக்கா, அவங்க ஃபேமிலியில் ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர் இருக்கான்னு பார்த்துட்டு தான் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். அண்ட் ரொம்ப ஒபீஸாக இருக்கவங்களுக்கும் வந்து ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி கொஞ்சம் மினிமலாக கொடுக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரிஸ்க் ஆஃப் த பேஷண்ட் ஆல்சோ. ஸோ ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி வந்து மந்த்லியாக கொடுப்போம். இட் வில் மிமிக் அ நார்மல் menstrual cycle. ஸோ ஈஸ்ட்ரஜன் வித் காம்பினேஷன் ஆஃப் ப்ரொஜெஸ்ட்ரான் கொடுக்கலாம். இதுவும் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன். ஸோ நேச்சுரல் ஈஸ்ட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபைட்டோ ஈஸ்ட்ரஜன் சொல்லுவோம். இட் இஸ் அ பிளான்ட் சோர்ஸ். அது வந்து இன்னைக்கு நிறைய டேப்லெட் ஃபார்ம்ஸில் கிடைக்குது, பவுடர் ஃபார்ம்ஸில் கிடைக்குது. இதை கூட நீங்கள் வந்து ஆஸ் அ சப்ஸ்டியூட் ஆஃப் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி கொடுக்கலாம். இட் இஸ் நாட் ஆஸ் எஃபெக்டிவ் as ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி, பட் இட் ப்ரொவைட் சம் அமௌண்ட் ஆஃப் சப்போர்ட் ஃபார் மெனோபாசல் லேடிஸ். ஸோ அதுவுமே பெரும்பாலும் யூஸ் பண்ணலாம் வித் நோ சைட் எஃபெக்ட்ஸ். அப்புறம் தேர்ஸ் அ ட்ரக் கால் டிபலோன் வந்து ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டரோட அகோனிஸ்ட். ஸோ இட் லேக்ட் சிமிலர் டு ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான். ஸோ டிபோலானும் வந்து கொடுக்கலாம். இட் இஸ் லிட்டில் எக்ஸ்பென்சிவ்.
அதுவுமே it acts as a good source of hormone replacement therapy. So it not only acts for hormone replacement therapy, it acts for bone density, increasing bone density, vaginal lubrication help பண்ணும் and libido increase பண்ணும். So sexual desire வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அந்த ஏஜ்ல. So vaginal dryness இருந்தா அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரதுனால lubricationும் ஹெல்ப் பண்ணும் tibolone. Role of calcium supplementation. So bone loss for menopausal women is very common, especially in women who don't succumb to physical activity. அந்த மாதிரி லேடிஸ்ல வந்து அடிஷ்னலா கால்சியம் 1 gram per day கொடுக்கறப்போ it will prevent from bone loss. So along with physical activity, calcium supplementation and low fat diet, இது எல்லாமே அவங்களோட bone health, muscle health and அவங்களோட mental health ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வச்சுக்கும். இன்னொன்று முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களுக்கு வெஜைனல் ட்ரைனஸ்னால ரொம்ப கஷ்டப்படலாம். ஸோ வெஜைனல் ட்ரைனஸ்னால அவங்க அந்த இடத்துல புண்ணு மாதிரி வந்துடலாம். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஈஸ்ட்ரஜன் க்ரீம்ஸ் கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் வித் காஷன். ஸோ ஈஸ்ட்ரஜன் க்ரீம்ஸ் வந்து அவங்க டெய்லி அப்ளை பண்ணுறப்ப அந்த இடத்துல ட்ரைனஸ் கம்மியாகி அவங்களுக்கு வந்து அந்த பெயின்லேருந்து விடுவிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன். ஸோ ஒரு பர்சனுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வேணும், யூ கேன் கெட் கைடன்ஸ் ஃப்ரம் யுவர் நியர்பை ப்ராக்டிஷனர் ஆர் யுவர் கைனகாலஜிஸ்ட். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மெனோபாஸ் வந்து ஒரு சீரியஸ் இஷ்யூவாக எடுத்துகிட்டு அதை வந்து வெளியில் சொல்லவே கொஞ்சம் வந்து ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க விமன். இன்றைக்கி வந்து இந்த மெனோபாஸ் சிம்டம்ஸ்லேருந்து வெளியில் வரத்துக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கைடன்ஸ் நெசசரி. ஸோ இது அந்த காலம் மாதிரி இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி நம்ம எதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமோ அதை விட்டுட்டு அதை இல்லாமல் நம்ம மன உளைச்சலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் சிம்டம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கைடன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அது சரியாயிடுச்சுன்னா நம்மளோட மென்டல் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். ஸோ ஐ திங்க் ஒரு விமன் லைஃப்லேயும் வந்து விமன் சர்க்கிள் நல்லா இருந்தால் வந்து கண்டிப்பாக யூ கேன் பீட் எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் இன் லைஃப், ஈவன் எனி ஹெல்த் ப்ராப்ளம். ஸோ உங்களை சுற்றி இருக்க விமனும் நல்லா இருக்கணும், உங்களால் வந்து உங்களை சுற்றி இருக்க விமனும் நல்லா இருக்கணும். இட் ஷுட் பி அ கிவ் அண்ட் டேக் பாலிசி ஃபார் ஹெல்த் வைஸ் ஃபார் ஆல் விமன். ஸோ லெட் அஸ் ஃபோக்கஸ் ஆன் விமன் ஹெல்த் அண்ட் செலிப்ரேட் விமன்ஹுட். தேங்க்யூ.